பலரிடத்தில் ஆண்டவர் இருக்கும் முன்பதாகவே பேசியிருக்கிறார். நீ ஆரானில் வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆரானிலே இருந்து கொண்டு இருக்கிறாய். நீ போக வேண்டிய இடம் அது கானான் தேசம். ஆனால் ஆரானில் இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாய். ஆரானில் இருந்து நன்மையை தேடிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எங்கே, அவர் சொன்னது எங்கே, என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று நீ ஆரானிலே இருந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நீ போக வேண்டியது, நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று ஆண்டவர் அநேகரிடத்தில் ஏற்கனவே பேசியிருக்கிறார். மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக இன்றைக்கு வருகிறது. புறப்பட்டு விடு. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். உனக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதிகம். நீ காண வேண்டியதும் நீ செய்ய வேண்டியதும் போய் சேர்ந்து தேசத்தில் சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறபடினாலே நீ ஆரானில் இராதே. நீ வார்த்தைகளை கேட்டது ஒலிவமலையில். ஆனால் ஒலிவமலையில் கூடாரம் போட்டுக்கொண்டு இருந்து கொண்டு பல காரியங்கள் சம்பவிக்கும், பல காரியங்கள் நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒன்றும் சம்பவியாததினாலே நீ மனவேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் பலரை குறை சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசியிலே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாய், புறப்பட்டு விடு. நீ எழுந்து நட. நீ போக வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய இடங்களில் உனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். அங்கே நீ போஷிக்கப்படுவாய், அங்கே உடுத்துவிக்கப்படுவாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களையும் அநேகத்தையும் நான் வைத்திருக்கிறேன், உன் கண்கள் காணத்தக்கதாக. புறப்படு மகனே, புறப்படு மகளே என்று மீண்டும் 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 ஆண்டவர் உங்களுக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.